உச்சநீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பை எப்படி பார்க்கலாம்? தமிழ்நாட்டிலிருந்து பார்க்கும்போது வரவேற்கத்தக்கது. ஏன்னா 2009ஆம் ஆண்டு அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு கொடுப்பதற்கான சட்டத்தை அன்றைய முதல்வர் கலைஞர் கொண்டு வந்தார். அப்பொழுதே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாங்கள் ஆதரித்து வரவேற்றோம். அந்த நிலைப்பாடு சரி என்பதை இந்த தீர்ப்பு உறுதிப்படுத்தியிருக்கிறது. ஆனால் இதை அதோடு முடிச்சிடக்கூடாது. அந்த விதத்தில் இந்த ஒட்டுமொத்த தீர்ப்பையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இதில் மற்ற 2 மாநிலங்கள் இன்வால்வ் ஆகிருக்கு. ஒன்று பஞ்சாப், இன்னொன்று ஹரியானா. பஞ்சாபில் 31.5% அங்கே பட்டியலின மக்கள் இருக்காங்க. 25% இடஒதுக்கீடு கொடுக்கப்படுது. அதில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு 12.5% தனியாக பிரித்து அது அங்கே இருக்கிற மஜ்பி சீக்கியர்கள் என்று அவங்க தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கும் வால்மீகி சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் கொடுத்தாங்க. மிச்சம் இருக்கிற 12% மற்ற எல்லாருக்கும் சேர்த்து கொடுத்தாங்க. இது ஒரு 20-25 வருஷத்துக்கு மேலே அது நடைமுறையில் இருந்தது. அதுபோல் ஹரியானாவில் பார்த்திங்கன்னா ஒரு 20% இடஒதுக்கீடு எஸ்சி மக்களுக்கு வழங்கப்படுது. அங்கே என்ன பண்ணாங்கன்னா மொத்தம் இருக்கிற எஸ்சி பிரிவு சாதிகளெல்லாம் 2ஆக பிரித்து ஒரு பிரிவுக்கு ஒரு பாதி, இன்னொரு பிரிவுக்கு பாதி அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க. ஸோ இதை சேலஞ்ச் பண்ண போட்ட போது அந்த வழக்குகள்லாம் உயர்நீதிமன்றத்தில் அளிக்கப்பட்ட தீர்ப்பு அடிப்படையில் அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்துக்கு மாறி வந்தது. இதுக்கு இடையில் 2005ஆம் ஆண்டு ஒரு முக்கியமான வழக்கு சின்னையா வழக்கு என்று சொல்லுவார்கள். அதில் என்ன ஒரு தீர்ப்பு சொல்லப்பட்டதுன்னா, மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது, இது மாதிரி உள்ஒதுக்கீடு கொடுப்பதற்கு அப்படின்னு சொல்லி. இந்த வழக்குகளை விசாரித்தா அருண் மிஸ்ரா தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அப்போ என்ன பண்ணாங்கன்னா, இது சரிதான், அவங்கள மாநிலங்களுக்கு அதிகாரம் கொடுக்கறதுக்கு சரி, அதிகாரம் இருக்குது. ஆனால் சின்னையா தீர்ப்பை கொடுத்த நீதிபதிகள் அதுவும் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு. எனவே எங்களுடைய அமர்வு 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வாக இருக்கிறதுனால இதை 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்மானிக்கிட்டோம் அப்படின்னு அவங்க மேலே அனுப்புனாங்க. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் ஒரே ஒரு கேள்வி தான், இதுக்கு மாநிலத்துக்கு அதிகாரம் இருக்கா இல்லையாங்கிறத பற்றி தான். அது இருக்குது என்று தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த தீர்ப்பு பார்த்திங்கன்னா அதற்கு அவர்கள் சொல்லியிருக்க காரணங்கள், அதில் ஒரே ஒரு ஜட்ஜு பேலா திரிபாதி முரண்பட்டுருக்காங்க. மற்ற 6 நீதிபதிகள் 6 பேர் ஆதரிச்சிருக்காங்க. இதில் இந்த கொடுத்துருக்கிற தீர்ப்பை ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இதை மாநில அதிகாரத்துக்கு விடுவதா, அது சரியா அப்படின்னு கேள்வி நாம் எழுப்ப வேண்டியிருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டு உதாரணத்தை வச்சுட்டு, அதாவது கலைஞர் முதலமைச்சராக இருந்தார், அன்றைக்கு திமுக அரசு இருந்தது, அவங்க எடுத்த ஒரு நடவடிக்கை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அது பொருந்தாது. ஏன்னா மற்ற மாநில அரசுகள் அவங்க எடுத்த நடவடிக்கை என்பது, அதனுடைய நோக்கம் என்பது வேறு வேறு. எனவே இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் மாநிலங்கள் கையில் இதை கொடுப்பது சரியா அப்படின்னு கேட்டால் அது சரியல்ல என்பது என்னுடைய பார்வை. நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் பெறப்பட்டு குடியரசுத் தலைவர் மூலமாக செய்யலாம் அப்படின்னா அது சரியானதாக இருக்குமா? ஆமாம், அதை தான் அம்பேத்கர் கொண்டு வந்தார். இந்த அரசமைப்பு சட்டத்தில் இதுக்கான பிரிவு 341 இப்போ இருக்குது. அது ஒரிஜினல் டிராஃப்டில், அந்த வரைவு அரசமைப்பு சட்டத்தில் அது கிடையாது. அதை அம்பேத்கர் தான் டிராஃப்ட் பண்ணி அதை சேர்க்குறார். அது சேர்த்து இந்த மாதிரி இந்த பட்டியலை திருத்துவதற்கு அதில் எந்த மாற்றம் செய்யினாலும் பாராளுமன்றத்துடைய பரிந்துரையோடு குடியரசுத் தலைவர் தான் செய்ய முடியும் அப்படின்னு அங்கே கொண்டு போய் வைக்கிறார். அது பற்றி ஒரே ஒரு அமெண்ட்மெண்ட்டு தான் இப்போ கொண்டு வந்தாங்க அந்த அரசியல் நிர்ணய சபையில். 10 ஆண்டுக்கு இது இருக்கணும். ஏன்னா 10 ஆண்டுக்கு தான் ரிசர்வேஷன் முதல்ல முடிவு பண்ணதுனால இதுவும் 10 ஆண்டுன்னு ஒருத்தர் கொடுத்தாரு. அதை எடுத்துக்கல, அது பொருந்தாதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்காமல் அம்பேத்கர் இந்த பிரிவு அதில் கொண்டு வர்றார். அம்பேத்கர் அதை கொண்டு வரதுக்கு பின்னால் என்னெல்லாம் நடந்ததுங்கிறத நம்ம பார்க்கணும். அம்பேத்கர் ஏன் இதை செஞ்சார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதை முழுமையாக நீதிமன்றம் பார்த்துருக்கு அப்படின்னு சொல்ல முடியல. நான் தீர்ப்பை முழுமையாக படித்தேன். அதில் பார்க்கும்போது அது அந்த பின்னணியை அவர்கள் காண தவறி இருக்கிறார்கள் என்று நான் பார்க்குறேன். குறிப்பாக அம்பேத்கர் சிறுபான்மையினர் அப்படிங்கிறது, அது மத சிறுபான்மையினர் மட்டுமல்ல, எஸ்சி எஸ்டி பிரிவினர், இவர்களுடைய நலன்களை பொறுத்தளவில் அவர்கள் தலைவிதியை தீர்மானிக்கிற அதிகாரத்தை மாநில அரசு கையில் கொடுக்கக்கூடாதுங்கிறார். அவர் ஏன் கொடுக்கக்கூடாதுன்னா, மாநிலங்கள் அங்கே இருக்கிற பெரும்பான்மை மக்களுடைய இன்ஃப்ளூயன்ஸுக்கு
துணை போய்வாங்க. நாடாளுமன்றத்துக்கு இருக்கக்கூடிய இறையாண்மை சட்டமன்றத்திற்கும் இருக்கு அப்படின்னு தானே பேசுகிறோம். நிச்சயமாக அது இருக்குது. ஆனால் அதிகாரம் அப்படிங்கிறது வேறு வேறு. அதனால தான் ஒன்றிய அரசுக்கு அதிகாரப்பட்டியல், மாநில அரசுக்கு அதிகாரப்பட்டியல், ஒத்திசைவு பட்டியல்னு வச்சுருக்கோம். அப்போது மாநில அரசு அதிகாரப்பட்டியலில் இதை வைக்கக்கூடாது, இந்த அதிகாரத்துக்குள்ளார கொண்டு வந்தால். ஒரு சந்தேகம் இந்த இடத்துலையும், பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்குள்ள எதை கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசுகளுக்கு தானே இருக்கு. ஆமாம், ஏன் அங்கே சரியா செய்யும் மாநில அரசுன்னு நம்ம நம்பினோம்னா பட்டியலின சமூகத்திட்ட மட்டும் சரியா செஞ்சிடாது, ஒரு பயாஸ்ரா அணுகிடும்னு ஏன் நம்ம நினைக்கணும்? இல்லை, இது ரெண்டு விஷயமா பார்க்கணும். இதை அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட போது பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு கிடையாது, அரசமைப்பு சட்டத்தில் கிடையாது. அதனால் அந்த கொஷின் அங்கே வரல. ரெண்டாவது, இந்த மாநில அரசுகள்னு வரும்போது அங்கே யார் பெரும்பான்மையாக இருக்காங்கன்னா பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான். ஸோ அவங்களுடைய நலன் காக்கிற அரசுகள் தான் அங்கே வரும். நீங்கள் மாநில கட்சிகள் எல்லாம் யாருடைய தலைமையில் இருக்குது இன்றைக்கி? எல்லா இடத்துலையும் எடுத்து பாருங்கள், மாநில கட்சிகள்ங்கிறது பிற்படுத்தப்பட்டவர் நடத்துகிற கட்சிகள் தான். அந்த கட்சிகள் தான், அவங்க தான் வந்து மாநில அரசுகளுக்கு வர்றாங்க. ஸோ அவங்க வந்து நெகட்டிவாக போனாலும் அங்கேக்குள்ளார பிரச்சனை வரும். இன்னொன்று, 30-40 வருஷத்தில் பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு தொடர்பாக மாநில அரசுகள் எடுத்த நடவடிக்கைகள் முழுக்க பெரும்பகுதி ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸாகவே இருந்திருக்கு. அதனால் என்ன ஆயிருக்குன்னா, எல்லா இடத்துலையும் பெரிய கலவரம். முன்னேறிய வகுப்பினரும் எங்களை பிற்படுத்தப்பட்டவர்களை சேருங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாநிலத்திலையும் ரொம்ப பட்டேல், குஜார் போன்றவங்கள்லாம் கூட வந்து அதில் சேர்க்க சொல்லி போராட்டம் நடத்துறதை பார்க்குறோம் நம்ம. அப்போ போராட்டம்னு வரும்போது அந்த கிளர்ச்சியை அவங்க எண்ணிக்கை பலம் கொண்டவர்கள் அழுத்தம் கொடுத்தாங்கன்னா உடனே சேர்த்துடுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் கெயின் இருக்குது. நீங்கள் உதாரணத்துக்கு இங்கேயே எடுத்துங்களேன், நீங்கள் எஸ்சி பட்டியலில் இப்போ அருந்ததியருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்படுது, உள்ஒதுக்கீடு. ஏன்? அவங்க சிறுபான்மையினராக இருக்காங்க, போதுமான இதில் வந்து ரெப்ரசன்ட் ஆகலைன்னு. அதே இதில் வந்து இங்கே வந்து உள்ஒதுக்கீடு எம்பிசியில் கேட்குறோம். ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. யாருக்கு? எம்பிசியில் யார் கூடுதலான எண்ணிக்கையில் அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த சட்டம் இயற்றப்படுது. நீங்கள் எஸ்சியில் பண்ணும்போது யார் மிக குறைவான எண்ணிக்கையில் இருக்காங்களோ அவங்களுக்கு பண்ணப்படுது. எம்பிசியில் வரும்போது யார் அதிக எண்ணிக்கையில் இருக்காங்களோ, அட்வான்டேஜஸ் பொசிஷனில் இருக்காங்களோ அவங்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கப்படுது. ஆனால் அருந்ததியருக்கான உள்ஒதுக்கீடு கொடுக்கும்போது என்ன வாதம் வைக்கப்பட்டதுன்னா, மேற்கு மாவட்டங்களில் அவங்க வந்து தேர்தல் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு பெரும்பான்மையோடு இருக்கிறாங்க, அதனால் இதை வந்து கன்சிடர் பண்ணுறாங்கன்னு பேசப்பட்டது. அப்படி எங்கேயும் கிடையாது. அது அவங்களுடைய நீங்கள் புள்ளிவிவரம் டேட்டா இருக்குது. ஏன்னா எஸ்சி பீப்புளுக்கு வந்து ஒவ்வொரு சென்சஸ்லையும் சாதிவாரி கணக்கெடுப்பு தான். அவங்க எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளோ இருக்காங்கன்னு மொத்தமாக 21 லட்சத்தில் வந்து இருக்காங்க. 2011 சென்சஸில் 2.9% அவங்களுடைய மக்கள் தொகை. இது வந்து டிஸ்ட்ரிக்ட் வாரியாக இருக்குது. ஒரு 5-6 மாவட்டம் தான் 1 லட்சத்துக்கு மேலே அவங்களுக்கோட எண்ணிக்கை, மற்ற இடத்துலலாம் 1 லட்சத்துக்கு கீழே தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க ஒன்றும் தேர்தல் இதை வந்து தீர்மானிக்கிற அளவுக்கு ரொம்ப டென்ஸாகவும் இதுவாகவும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நிறைய நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்க, அவங்க நகரத்தை ஒட்டி இருக்கிறவங்க, நகரத்தில் வந்து அவங்க வந்து தீர்மானிக்கிற சக்தியாக ஒருபோதும் இருக்க முடியாது, ஸ்கேட்டர்டாக தான் இருப்பாங்க. ஆமாம், அதனால் அதுக்காக அவங்களுக்கு ஓட் பேங்க்குக்காக அது செய்யப்பட்டதுன்னு நம்ம கருத முடியாது. அதனால தான் கலைஞர் அவர்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருந்தது. அவர் வந்து அதை வந்து உண்மையிலேயே அவர் நோய்வாய்ப்பட்டு இருந்த சமயத்தில் வந்து அந்த பில் பாஸ் பண்ணுறதை அவ்வளவு இது பண்ணார். நாங்கள் அவருக்கு அந்த சமயத்தில் முழுக்க உறுதுணையாக அதுக்கு ஆதரவாக நின்றோம். பல கட்சிகள் வந்து எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பெல்லாம் செஞ்சாங்க, வழக்கெல்லாம் கூட போட்டாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை அதுக்கு ஆதரவாக நின்றோம். அந்த அணுகுமுறை என்பதும் இந்த கமிட்மெண்ட் என்பதும் நீங்கள் மற்ற மாநிலங்களில் பார்க்க முடியும். ஏன் தமிழ்நாட்டிலே வேற கட்சி வந்ததுன்னா பார்க்க முடியாது. செங்குத்தான ஒரு பிளவை கொண்டு வந்துடும் உள்ஒதுக்கீடுங்கிறது அப்படின்றதும் ஒரு வாதமாக முன்வைக்கப்படுது. ஒரே பிரிவினருக்குள்ள உள்ஒதுக்கீடுங்கிறது வந்து அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினையை தோற்றுவிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அந்த கோணத்தில் இதை அணுகணுமா உள்ஒதுக்கீடுகளை? இல்லை, அதையும் பார்க்கணும். நீங்கள் பிற்படுத்தப்பட்டவர்களை பாருங்கள். உதாரணத்துக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கு 20 விழுக்காடு இடஒதுக்கீடு நம்ம கொடுத்துருக்கோம். இந்த 20 விழுக்காடு இடஒதுக்கீடு மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கு நிறைவு செய்யப்படுதா? குரூப் ஏல, பியில், சியில் எல்லா இடத்துலையும் பண்ணப்படுதா? எஜுகேஷனில் பண்ணப்படுதா அப்படின்னு பார்த்து அரசுக்கிட்ட பேசுகிறதுக்கு பதிலாக இன்றைக்கி என்ன ஆயிருக்கு, உள்ஒதுக்கீடு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் 10.5 பிரச்சனை வந்ததுக்கப்புறம் உனக்கு கொடுக்கணுமா எனக்கு கொடுக்கணுமான்னு அதுக்குள்ளாரிய முரண்பாடுகளும் மோதல்களும். முதல்ல வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டவருங்கிறது ஒற்றுமையாக இருந்து ஒரு குரலை பேசுகிறது மாதிரி
இன்னைக்கு அவங்களுக்குள்ளார மோதுகிற நிலைமை வந்து ஆயிருக்கு. இந்த மாதிரியான உள்முரண்பாடுகளை வந்து இது குறிமைப்படுத்தும். இது நிச்சயமாக அது பட்டியல் சமூகத்திற்குள்ளேயும் வரும், அதுக்குள்ளாரையும் வரும். அதனால தான் இது எல்லா இடத்துலையும் அதுக்கு எதிர்ப்பு வருது. உதாரணத்துக்கு பஞ்சாப்லேயும் எதிர்ப்பு வருது. பஞ்சாபில் வந்து நீங்கள் வந்து மஜபி வந்து சீக்கியர்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு 11.5% அவங்க பாப்புலேஷன். அது வால்மீகி வந்து ஒரு 3%, வால்மீகி சமூகம் வந்து 3% சின்ன இது. அங்கே சமார் சமூகம் தான் அதிகம், 13%க்கு மேலே இருக்காங்க. இவங்களுக்கு வந்து இது அடுத்தது பெரிய கேஸ்ட், அதுக்கு போய் ஏன் வந்து உள்ளொதுக்கீடு கொடுக்கணும்? ஆனால் நீங்கள் ரோஸ்டர் முறை கொண்டு வந்து 2 வேக்கன்சியா அதில் 1 அருந்ததி சமூகத்தினருக்கு, 3 வேக்கன்சியா அதில் 1 அருந்ததி சமூகத்தினருக்குன்னு இந்த 3% இடஒதுக்கீட்டில் வந்த பிறகு தானே அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்க தொடங்குது. நிச்சயமாக அதை வந்து நாங்கள் அது செங்குத்தா பிளந்துரும் அப்படின்னு எப்படி சொல்ல? இல்லை அது அதாவது இங்கே வந்து அவங்களுக்கு அது பெரிய அளவில் கை கொடுத்துருக்கு. அதனால தான் இன்னைக்கு பல இடங்கள்ல அவங்க அந்த ப்ரொமோஷன் பெற்று அந்த ரோஸ்டர் உயர் பொறுப்புகளுக்கு வந்திருக்கிறாங்க. அது வந்து இன்னைக்கு பார்க்க முடியுது. விசிபிலிட்டி இன்னைக்கு தான் வந்திருக்குது. இந்த 10-15 ஆண்டுகளுக்கு பிறகு தான் ஒரு விசிபிலிட்டி வந்திருக்கு. அதுக்கு முழுக்க கலைஞர் எடுத்த முடிவு தான் காரணம், அவர் எடுத்த நடவடிக்கை தான் காரணம். அதை மறுக்கவே முடியாது. அது வந்து அது எதிர்க்கக்கூடியதல்ல, அது ஆதரிக்கக்கூடிய. தமிழ்நாடு மாடல் இந்தியாவுக்கு பொருந்தாதுன்னு நான் சொல்றேன். அது ஏன்னா இங்கே வந்து எக்ஸப்ஷனாக நம்ம பார்க்கணும். மற்ற இடங்களில் வந்து பொலிட்டிக்கல் கெயினுக்காக அந்த நடவடிக்கை எடுக்கப்படுது. மாநில அரசுகள் வந்து கையில் கொடுத்தீங்கன்னா அதை தான் அவங்க செய்வாங்க. இங்கேயும் வந்து 10.5% எப்படி எடுக்கப்பட்டது? பொலிட்டிக்கலுக்காக ரீசனுக்காக தானே எடுக்கப்பட்டது. தேர்தல் காலத்தில் அவசரமாக அதுக்கான எந்த குவான்டிஃபைபிள் டேட்டாவும் இல்லாமல் அது மேலே போய் தோற்று போகிற அளவுக்கு கலைஞர் செஞ்சது நிற்கிது, இவர் செஞ்சது ஏன் நிற்கல? அப்போ நீங்கள் அரசியல் நோக்கம் உள் ஒதுக்கீடுக்கான தீர்வாக சாதிவாரி கணக்கெடுப்பை வச்சுக்கலாமா? சாதிவாரி கணக்கெடுப்பு பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு கொடுக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாமல் கொடுக்கவே முடியாது. இப்போ எஸ்சி பிரிவினருக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு இருக்குது, அதனால் கொடுக்கறதுல பிரச்சனை கிடையாது. அருந்ததி எவ்வளோ % தெரியும். அதே மாதிரி தேவேந்திர குல வேளாளர்கள் எவ்வளோ % தெரியும். ஆதிராவிடர்கள் பறையர்கள் எவ்வளோ % தெரியும். அதனால அவங்களுக்கு கொடுக்கும் போது அதில் எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு நீங்கள் உள்ஒதுக்கீடு கொடுக்கணும்னா அந்த குவான்டிஃபைடு டேட்டா வேணும். அதுக்காக தானே வந்து இந்த 10.5% சுப்ரீம் கோர்ட்டில் அடி வாங்குது.